ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு கையளவு சோறு கூட நான் சொல்கிற பொருளை சேர்த்து பாருங்கள். நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற கரப்பாம்பூச்சி, பெருச்சாளி இது எல்லாமே காணாமலே போயிடுங்க ஒரே நைட்டில். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் ஒரு கை அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கையளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். இந்த சாதம் பார்த்திங்கன்னா எலி, பெருச்சாளி இதுக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க. உங்கள் வீட்டில் சாதம் மிச்சமாயிடுச்சு, எலி பெருச்சாலிலாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாதுங்க. நாட்டு சர்க்கரையோட வாசனை தான் எலி பெருச்சாளிக்கு நல்லா ஈர்க்குங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது எலி கண்டிப்பாக அதை சாப்பிட்ரும். அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதாங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த ஆப்ப சோடா எலி பெருச்சாளிக்கு சுத்தமாக ஆகாதுங்க. அதுக்கு வயிறுக்குள்ளே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. எலிகளுக்கு வயிறு சரியில்லாமல் போகும், எலிகளுக்கு வயிற்றில் வீக்கம் ஏற்படுத்துங்க. ஸோ பேக்கிங் சோடா கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம டிஷ்வாஷிங் லிக்யூட், அதாவது பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. டிஷ்வாஷிங் லிக்யூட் இல்லை அப்படின்னா துணி துவைக்கிற லிக்யூட் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த துணி துவைக்கிற லிக்யூட் கூட நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாங்க. அதுலேயும் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பேக்கிங் சோடா, சர்க்கரை, நம்ம சேர்த்துருக்க டிஷ்வாஷிங் சோப்பு, ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்தும் வைக்கலாம். அல்லது எலி பெருச்சாளி உங்கள் வீட்டில் எங்கே ரொம்ப ஜாஸ்தியாக அட்டகாசம் பண்ணுதோ அங்கே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே வச்சு விட்டிங்கன்னா போதுங்க. இதை நம்ம அப்படியே வைக்க முடியாது இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாங்க. இந்த நியூஸ் பேப்பரை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்திருக்கேங்க. இது போல் நல்லா ஃபோல்டு பண்ணி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கங்க. பீஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு பீஸுக்கு மேலேயும் வச்சிடலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக உருட்டி எடுத்து வைக்கலாம். அல்லது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இது போல் நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்கிற நியூஸ் பேப்பருக்கு மேலே வச்சிடலாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் எங்கே எலி பெருச்சாளி ரொம்ப ஜாஸ்தியாக அட்டகாசம் பண்ணுதோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு விட்டுருங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்லேயும் கையிலையும் படாத மாதிரி வைங்க. இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் வச்சு விட்டுறலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் எலி நடமாட்டம் நைட் நேரத்தில் ஜாஸ்தியாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஸ்டவ்வுக்கு அடியில் இது போல் நம்ம ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுறலாங்க. நைட்டு இது வழியாக எலி வரும்போது கண்டிப்பாக அதை சாப்பிட்ருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு, பீரோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இதுக்கு அடியிலலாம் எலி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு அடியிலலாம் ஒன்று ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் சோஃபா, கட்டில், இந்த சோஃபாவில் இருக்கிற துணியும் கூட எலி கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப சோஃபா கடியில், கட்டில் கடியிலையும் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது எலி இது கடியில் வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட்டுடுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல், பாத்ரூம் ஜன்னல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய எலிலாம் வருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஜன்னலுக்கு வெளியும் நீங்கள் இது போல் ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு விட்டிங்கனாலே போதுங்க. அடுத்த தடவையிலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு எலி பெருச்சாளி கூட பார்க்கவே முடியாதுங்க. ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி. அடுத்ததாக நம்ம வீட்டில் தோட்டத்துலலாம் செடி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுலேயும் கூட எலி பெருச்சாலிலாம் கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கப்ப எது பக்கத்தில் எலி பெருச்சாளி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே இது போல் ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால எலி பெருச்சாளி இது வழியாக வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்டுடும்.
அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கார்லாம் வச்சுருக்கப்ப அந்த காரில் இருக்கிற ஒயருமே எலி கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப காரோட டயரில் வந்து நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. அந்த மாதிரி செய்கிறப்ப கார் பக்கத்தில் எலி வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா அது எல்லாமே காணாமலே போயிடும். மறுபடியும் நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சில பேர் வீட்டில் தோட்டத்தில் வந்து பெருச்சாளி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. தோட்டத்தில் வந்து ஓட்டையெல்லாம் போட்டிருக்கோம் மண்ணில். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பெருச்சாளியை நம்ம வீட்டில் இருந்து துரத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்னென்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே மிளகுத்தூள் வச்சுருப்போம் பார்த்திங்களா. அந்த மிளகுத்தூளை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து தோட்டத்தில் எந்த இடத்துல பெருச்சாளி வந்து ஓட்டையை போட்டிருக்கோ அதுக்குள்ளே வந்து நல்லா தூவி விடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப பெருச்சாளி எல்லாமே தலை தெறிக்க ஓடிடுங்க. அடுத்த தடவையிலேருந்து உங்கள் தோட்டத்து பக்கம் வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் வீட்டில் எலி பெருச்சாளி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான ரெமெடி தாங்க. 100% வந்து உங்கள் வீட்டு பக்கம் மறுபடியும் நீங்கள் எலி வந்து பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.